பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவழியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் எடுத்த திடீர் முடிவு. இப்படியான ஒரு தலைப்பில் புதிய தலைமுறையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது, காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு இந்த சமூக வலைதளங்கள்லையும் சரி, சீமான் அவர்கள் ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்கிறாரு, பத்திரிகையாளர்களை யாரையும் சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதே போல் அந்த புதிய தலைமுறையினுடைய செய்தி வெளியீட்டில் தமிழக முதல்வராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் ஒரு வெளிப்படையான செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தாத வரை நானும் எந்தவித செய்தியாளர்கள் சந்திப்பையும் நிகழ்த்தப் போவதில்லை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொன்னதாக அந்த அவசர செய்தியானது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன பெரிய சங்கடம் அப்படின்னு சொன்னால், புதிய தலைமுறை தனக்கு அதாவது நடிகர் விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு பேட்டி வேணும் அப்படிங்கிறத நேரடியாக கேட்டிருக்கலாம். ஆனால் அது சீமான் அண்ணன் அது மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு. அவர் பேட்டி கொடுக்காத வரை தானும் பேட்டி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னதாக எப்பயோ ஒருக்கா பேசின அந்த செய்தியை எடுத்து இந்த செய்தியோடு, அதாவது நேற்று நடந்த அந்த செய்தியோடு ஒட்டி ஒரு அவசர செய்தியை பரப்புகின்ற அளவிற்கு புதிய தலைமுறையினுடைய அந்த தரம், அதாவது செய்திகளினுடைய நம்பகத்தன்மை குறைந்து போய்விட்டதா அப்படிங்கிற ஒரு பெரிய நகைப்பு தான் நமக்கு இருக்குது. குறிப்பாக நேற்று என்ன நடந்தது, எதற்காக அது மாதிரி பேசப்பட்டது, அதே போல் இவங்க வெட்டி ஒட்டுகின்ற அந்த செய்தி எப்பொழுது பேசப்பட்டது, எதற்காக பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம வழக்கம் போல் இவர்கள் அவர் நடிகர் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுபோல் அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பிறகு தான் நான் செய்தியாளர்களை சந்திப்பேன் அப்படின்னு அண்ணன் முடிவு எடுத்தாருன்னா அண்ணனுக்கே நல்லா தெரியும், நடிகர் விஜய் ஒருபொழுதும் வெளிப்படையாக செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்த போகிறதில்ல, செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சட்டமன்றத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வியையே குறிப்பு எழுதிட்டு போய் வீட்டில் போய் ட்விட்டரில் தான் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சூழலில் செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை, நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது கேள்வியை கேட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு, ஓடி போனவருக்கு அவர் வீட்டிலையா போய் பதில் சொல்ல முடியும், ட்விட்டரில் தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாம் அதுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்திலேயே பதில் சொன்னாதான், சட்டமன்ற அவை குறிப்புகளில் இதுபோல் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டார், பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி கேட்டாங்க, இவங்க ரெண்டு பேருடைய கேள்விக்கும் பதிலை முதல்வர் அந்த நொடியே சட்டமன்றத்தில் இது மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு பதிவு பண்ண முடியும். ஆனால் எதுவுமே இல்லாமல் வீட்டில் போய் ட்விட்டரில் போடுற பதிலெல்லாம் சட்டமன்ற அவை குறிப்புகளில் இடம்பெறாது அப்படிங்கிறத தயவு செய்து அந்த நடிகர் முதல்வருக்கு சொல்லுங்கள். முதல்வராகி நடிக்கிறாரு, நடிகராக இருந்து முதல்வரானது தெரியாமல் அப்படிங்கிற சூழலை தான். இப்போ இந்த செய்திக்கு வருவோமே. இந்த செய்தியை பொறுத்தவரையிலையும் நேற்று அண்ணன் சீமான் அவர்களினுடைய தந்தையாரினுடைய நினைவு தினம், 5ஆம் ஆண்டு நினைவு தினம். ஒவ்வொரு நினைவு தினத்திற்கும் அவர் அவங்க அந்த தந்தையார் என்னுடைய சமாதிக்கு சென்று மலர் வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துறது வழக்கம். அதே போல் காரைக்குடியில் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு தம்பி மாநில ஒருங்கிணைப்பாளர் இறந்து போயிட்டார், அவருடைய துக்கத்தையும் விசாரிக்க போகிறார். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விமான நிலையத்தை நோக்கி வர்றாங்க. விமான நிலையத்தில் ஒரே ஒரு செய்தியாளர், பத்திரிகையினுடைய செய்தியாளர், அதாவது டிவி சேனலுடைய செய்தியாளர், புதிய தலைமுறை செய்தியாளர் மட்டும் இருக்கிறாரு. அவர் போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, புதிய அரசு பற்றி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆமாம் புதிய அரசு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதற்கு போய் வேலையை பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்பிடுறாரு. இதுதான் அங்கே நடந்த கிளிப்பு. அந்த கிளிப்பை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க, எல்லாருமே அது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க, பதிவு போட்டிருக்கிறாங்க. இன்னும் நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகத்திற்கு தகுந்த பதிலடியை கொடுத்து விட்டார், தன்னை காட்டாத ஊடகங்களுக்கு இது போன்ற ஒரு முடிவை எடுத்து அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு எல்லாம் நம்ம முகநூலில் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒரு எந்த சினாரியோவும் கட்சி தலைமை அது மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கலை அப்படிங்கிறது தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புதிய தலைமுறையினுடைய செய்திக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம கேட்டோம்,
நம்ம வந்து ஒரு பெரிய மீடியா, நம்ம கேட்டால் அவர் எந்த பதிலும் சொல்லிக்காமல் போயிட்டாரு. அப்போ அவரை எதையாச்சும் ஒரு அவதூறில் ஒரு பரபரப்பில் நம்ம சிக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் அதில் ஒரு அரசியல் லாபத்தை வந்து தனக்கு தானே சம்பாதித்து கொள்ள வேண்டும். அதே போல் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அந்த நடிகர் விஜய் அவர்களினுடைய அரசிற்கும் இந்த அரசு இது நாம் தமிழர் கட்சிக்கும் எப்பொழுதுமே வந்து சண்டையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தீராத நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த புதிய தலைமுறை என்ன பண்ணுதுன்னா, ஒரு காலத்தில் வந்து ரொம்ப தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகம் குறித்து தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, இதை வந்து என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தம்பி விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த டோனை எடுத்துகிட்டு வந்து, அந்த காட்சியை எடுத்துகிட்டு வந்து இந்த காட்சியோடு பொருத்தி தமிழக முதல்வராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தாத வரை சீமான் அவர்கள் எந்த செய்தியாளர் சந்திப்பையும் நிகழ்த்தப் போவதில்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பிரேக்கிங் நியூஸை போடுது. எனக்கு என்ன இதுன்னா, புதிய தலைமுறைக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, அல்லது நடிகர் விஜய் அவர்கள் யார், என்ன அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுல கணிக்கிறதுல அறிவு இல்லாமல் இருக்குதா? அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்விகளுக்காக மக்களினுடைய பக்கத்தில் நிற்கிறவர், இல்லைன்னா மக்களை வந்து அன்போன்னு விட்டுட்டு போகிறவர் அப்படிங்கிற ஒரு கணக்குகளில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சரியாக தெரியாமல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பிரதானப்படுகிறது. உண்மையிலேயே இந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரூட்ஸ் மாஃபியா அப்படிங்கிற ஒரு கும்பலை வச்சு தமிழக வெற்றி கழகம் வந்து பொழுதுனிக்கும் இருக்கின்றவர்கள் எல்லாரையும் அவதூறு பரப்பி அந்த அவதூறின் அடிப்படையில் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்கேமிங் மாதிரி இந்த வெற்றியை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இந்த டிஜிட்டல் ஸ்கேமிங் பற்றி, இந்த டிஜிட்டல் ஊழலைப்பு குறித்து, இந்த நூதன முறையில் செய்யப்பட்ட மூல செலவை குறித்து, அந்த திரைபிம்பத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட மூளை செலவை குறித்து எந்த ஊடகமாச்சும் ஏதாச்சும் பேசியிருக்கா? சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஒரு ஊடகம் மட்டும்தான் வடநாட்டு ஊடகங்கள் இது மாதிரியான அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. எப்படி இது நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து அது கண்டுபிடிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுமைக்கும் 32,000 வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேலே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியில் இருக்கிற சூழலை புரிந்து கொண்டு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி யாரை வந்து அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சியும் அதனுடைய அந்த ஆன்லைன் போர்ட்டல் செய்திகளும் தான் முதல்ல இந்த செய்திகள் குறித்து பேசினுச்சு. சரி, இப்போ இங்கே எல்லாமே ஒரு சேனல் பேசின பிறகு அது முக்கியமானது என்றால் மற்ற சேனலும் பேசுகிற வழக்கம் இருக்குது. இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு வழக்கத்தை எடுத்து இந்த புதிய தலைமுறை இப்போ சொன்னிச்சு இல்லையா, சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ஒரு திடீர் முடிவை எடுத்துட்டாருன்னு ஒரு பொய் வதந்தியை போட்டுருக்கிட்டு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து பேசுகிற நீங்கள் இந்த ரூட்ஸ் மாஃபியா அப்படிங்கிற அந்த டிஜிட்டல் ஸ்கேமிங் குறித்து, டிவிக்கு பெற்ற போலியான மூளைச்சலவை செய்த வெற்றி குறித்து எது குறித்தும் பேசலையே. எதற்கு பேசலை? அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் குதிரை பேரம் நடந்தது குறித்தெல்லாம் செய்திகள் வருது. அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பேசாத செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த ஊடகங்கள், ஒரு வீட்டுக்கு ஷோபா வரும் முன்னே விஜய் வருவார் பின்னே, அங்கே வந்து குதிரை பேரம் முடிந்தது அப்படிங்கிற நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. அது குறித்தெல்லாம் எந்த செய்தியும் ஒளிபரப்பப்பட்டதா பேசுனுச்சா? புதிய தலைமுறை அதை பற்றி எல்லாம் பேசுனுச்சா? புதிய தலைமுறையை பொறுத்தவரையிலையும் அதிமுக 2 உடைஞ்சது குறித்து பெருசாக பேசுனுச்சு. அடுத்து வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளருக்கு நம்ம வந்து செய்தியை கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே பொய்யையும் அவதூறையும் பரப்புறதுல வந்து முன்னணியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் எதுக்காக சீமான் அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறீங்க? எதன் அடிப்படையில்? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதன் அடிப்படையில் பேட்டி எடுக்கிறீங்க. ஒரு கட்சி என்ன கட்சி? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி 2024 என்ன வாக்கை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு தானே அண்ணன் சீமான் அவர்களை பேட்டி எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் முடிவுகள்லையும் சரி, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலையும் சரி, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியின் பேரை கூட நீங்கள் வெளியிடலையே. இதற்காக அப்போ உனக்கு உன்னுடைய செய்தியின் மூலமாக இந்த கட்சிக்கு விளம்பரம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கொண்டுட்டு போய் மற்றவையில் போடுவீங்க.
ஆனால் உனக்கு செய்தி பசிக்கு வேறு யார் கொடுத்தாலும் செய்தி ஓடாது என்பதன் அடிப்படையில் சீமான் பேசினா அந்த செய்தி பல மடங்கு ஓடும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் வந்து ஒன்றுமே இல்லாத சூழல் புரியாத கலச்சூழல் புரியாத ஒருத்தர் வந்து தன்னுடைய தந்தையாரினுடைய நினைவஞ்சலிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, தன்னுடைய கட்சிக்காரன் இறந்த இறப்பிற்கு போயிட்டு இருக்கும் பொழுது நீ கொண்டுட்டு வந்தது நின்னா இல்லை முடியாது போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும். வேறு என்ன வாங்கன்னு உட்கார வச்சு தங்கத்தட்டில் வச்சு உங்களை தாங்க முடியுமா என்ன? நீங்கள் செய்த வேலைக்கெல்லாம் ஒருத்தர் மதித்து உங்களை நின்று பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதே அதிகபட்சம். ஏன்னா நீங்கள் ஏன் இதுவரையிலையும் செய்தியாளர்கள் சந்திப்பை விஜய் அவர்களோட நிகழ்த்த விடலை? எதற்காக முடியலை? தமிழக முதல்வரானதுக்கு முன்னாடி தான் எதையாச்சும் பேசி உளறி கொட்டிடுவோம் அப்படிங்கிறதுனால செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்தார். சரி, முதல்வர் ஆகிட்டார்ல, அதன் பிறகு ஏன் நீங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஏன் அவருக்கு ஒரு கட்டாயத்தை வைக்கலை? சீமான் எடுக்கிறது ஒரு திடீர் முடிவு அப்படின்னு ஒரு போலி செய்தியை பரப்ப முடியுது. தமிழக முதல்வர் செய்தியாளர்கள் ஊடகத்தை இதுவரையிலையும் திறந்த வெளியில் சந்திக்கவே இல்லை, அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படிங்கிற உண்மையை உங்களால் செய்தியாக பரப்ப முடியலையா அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானப்படுகிறது. அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரையிலையும் தேவை ஏற்படும் பொழுது உண்மையிலேயே இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது கட்டாயம் ஊடகத்தை சந்தித்து ஊடகம் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர் தான். இப்போ எடுத்த திடீர் முடிவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பையே சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறீங்களா? செய்தியாளர்கள் சந்திப்பையே என்னங்க, செய்தியாளர்களையும் கூட்டத்துக்கும் அல்லது உங்களுடைய அந்த விவாத மேடைக்கும் வராத டிவிக்கையை கொண்டுட்டு விவாத அரங்கில் நிறுத்துறீங்க, ஒரு கட்சியில் ஒன்றா நிறுத்துறீங்க, முன்னணி கட்சியாக நிறுத்துறீங்க, அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இல்லாத ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னாடி கொண்டுட்டு உங்களால் காமிக்க முடியுது. ஏன் தமிழக முதல்வரை ஏன் பேட்டி கொடுக்கல அப்படின்னு உங்களால் கேட்க முடியாதா? கேட்டு பாருங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரையிலையும் தேவை ஏற்படும் பொழுது உண்மையான செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற நிலை ஏற்படும் பொழுது கட்டாயம் ஊடகத்தை எல்லாம் சந்திப்பார் அண்ணன். ஊடகத்தை சந்திக்காமல் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியை மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவை செய்கின்ற ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். ஊடகத்தை சந்திக்காமே ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டானே அப்படிங்கிற எந்த கவலையும் படலை இவங்களுக்கு. நம்மளை காரி துப்பி நம்ம விவாத மேடையில் தமிழக வெற்றி கழகம்னு தனியாக ஒரு பேனர் அடித்து போட்டாலும் அவங்க ஒருத்தன் கூட வரலையே, அப்படி ஒருத்தன் கூட வராமையே அவன் முதல்வர் பதவிக்கு வந்துட்டானே, அதன் பின்னணி என்ன, எப்படி டிஜிட்டல் ஸ்கேமிங் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசாதவர்கள் அவதூறுகளை அண்ணன் சீமான் அவர்கள் மீது பரப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரையிலையும் இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய வளர்ச்சி இதில் மிக முக்கியமான கவனத்தை செலுத்தி அந்த வேலைகளை செய்ய இருக்கிறாங்க. கூடுதலாக மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை போராட்ட களங்களில் எப்பையும் போல அண்ணன் சீமான் அவர்கள் தோன்றி அந்த மக்களுக்கான அந்த நியாயமான கோரிக்கைக்கு பக்கபலமாக நிற்பார்கள். அதனால் நீங்கள் இப்போ நீற்ற இடமெல்லாம் செய்தியாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. நான் செய்தியாளர்களையே சந்திக்காத மோடி தான் அந்த பாரத பிரதமராக இருக்கிறாரு. அவரே செய்தியாளர்கள் சந்திக்கலைன்னு நீங்கள் எந்த கவலையும் சொல்லலை, எந்த கவலையும் சொல்லலை. அதே போல் செய்தியாளர்கள் குறித்தெல்லாம் எது பற்றியும் கவலைப்படாமல், செய்தி குறித்து கவலைப்படாமல் இருந்த இந்த டிஜிட்டல் ஸ்கேமர் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறாரு. அது குறித்தெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் கடந்து சென்றது மட்டும் உங்களுக்கு அவதூறு பரப்பக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது என்றால் நீங்கள் இந்த ரூட்ஸ் மாஃபியா கும்பலோடு சேர்ந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படிங்கிற அச்ச உணர்வு தான் வர்றது அப்படிங்கிறத பதிவு செய்து, அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்கல. உறுதியாக இந்த மண்ணின் மக்களுக்கான செய்திகள் இருக்கும் பொழுது, போராட்ட களங்களில் ஆர்ப்பாட்ட களங்களிற்கான தேவைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எப்பொழுதும் போல நாம் தமிழர் கட்சி நிற்கும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.